திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தளவு அங்கு என்ன மாதிரியான நிலைமை, இந்த சத்துணவு கூடங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் என்ன மாதிரியா இயங்கிட்டு இருக்கு, இந்த தொகுப்புல பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கும்மிடிப்பூண்டி, மீஞ்சூர், திருத்தணி, எல்லாப்புரம் உள்ளிட்ட 14 ஒன்றியங்களில் பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் மாணவர் விடுதிகளில் தமிழக அரசின் சத்துணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு தேவைப்படும் முட்டை, பயறு வகைகளை உணவுப் பொருட்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் வழங்கப்படுகிறது. பெரும்பாலான நேரங்களில் சத்துணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவுகள் சத்தாக உள்ளதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளதாக மக்கள் கூறுகிறார்கள். இன்னைக்கு சத்துணவு திட்டத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களின் பற்றாக்குறை பெருமளவில் இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா, சமையல் செய்யக்கூடிய ஊழியர்கள் 2 பேர் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் இன்றைக்கி ஒருத்தரும், அதை கண்காணிக்கக்கூடிய ஊழியர்கள் எண்ணிக்கை பெருமளவு குறைவாக இருக்கிறதுனாலையும் அரசாங்கம் கொண்டு வந்துக்கிற இந்த அருமையான திட்டம் ஒவ்வொரு நாளும் 5 நாட்களும் முட்டையும், கலவை சாதமோ, சாம்பார் சாதமோ, இப்படி வித்தியாசமான உணவு வகைகள் மாணவர்களை சென்றடையணும்னு தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த முயற்சி உரிய முறையில் இந்த மாணவர்களை போய் சேரலன்றதை சொல்லலாம். இதேபோல் சத்துணவு கூடங்களில் 10 பேர் உணவுக்கான பணத்தில் 100 பேருக்கு சமைக்க சொல்வதால் தங்களால் சத்தான உணவை வழங்க முடியவில்லை என சத்துணவு ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் நிதி பற்றாக்குறையின் காரணமாக கலவை சாதம் என்று அறிவிக்கப்பட்டு தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், கீரை சாதம் என தினசரி மாற்றி மாற்றி வழங்கப்படுகிறது என அவர்கள் கூறுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறைக்கு மேலே தரமற்ற உணவு வழங்குறதுனால நிறைய மாணவிகளுக்கு, குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இது தரமற்ற உணவான்றது இதை நம்ம அரசு அதிகாரிகள் இதுவரையும் கண்டுகொள்ள. மாணவர்களுக்கு தரமான உணவை வழங்க உறுதியான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராதாகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.